கண்மணியோட வாழ்க்கையை காப்பாத்தின தமிழ்ச்செல்விய தன்னோட மனைவியா ஏத்துக்கிட்டு ஈஸ்வரி முகத்துல கரிய பூசினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியா தமிழ்ச்செல்வி அப்பத்தா சேதுன்னு 3 பேருமே கண்மணிக்கு ஆறுதலா பேச ராஜாங்கமோ ஆறுமுகத்தை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல சன்னசியோ இங்க ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்குள்ள வராங்க. மண்டபத்துக்குள்ள வந்த ஆறுமுகம் ரொம்ப பயந்துகிட்டே வர உடனே சேது இருந்துகிட்டு, மாப்பிள வாங்க மாப்பிள உள்ள அப்படின்னு சொல்ல இங்க ஆறுமுகத்துக்கோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, ஏன்டா ஆறுமுகம், நீ கண்மணிய காதலிக்கிற விஷயம் முன்னாடியே எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்போம்ல. இந்த அளவுக்கு வந்திருக்காதே. அது சரி, உன்கிட்ட நான் கேள்வி கேக்குறேன். இப்போ நீ கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்காக இந்த சொத்துல இருந்து ஒத்த ரூபா கூட நாங்க தரமாட்டோம். பரவாயில்லையா? அப்படின்னா தான் நீ கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, ஐயோ அப்பத்தா, என்ன சொல்றீங்க? கடவுள் சாட்சியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு ஒத்த ரூபா கூட வேண்டாம். ஏன்னா நான் அவ மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேனே தவிர அவங்க சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ நான் ஆசைப்படவே இல்லை அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, பாத்தியா ராஜாங்கம், ஆறுமுகம் எப்பேற்பட்டவன்னு இப்பயே தெரிஞ்சுக்கோ. இதோ இருக்காளே இந்த கேடுகெட்ட ஈஸ்வரி, அந்த கேடுகெட்ட மாப்பிள்ளைக்கு எப்படியாவது கண்மணிய கல்யாணம் பண்ணி வச்சு கண்மணியோட வாழ்க்கை பரிதாபமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் தான் முக்கியம், அதுல பங்கு வேற கொடுன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண பார்த்திருக்கா. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு. இப்படி மட்டும் தெரியலனா கண்மணியோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்புறம் இதோ இருக்காளே சாவித்திரி, இவ பாத்திர மாப்பிள எனக்கு சொத்து தான் வேணும், இப்படிப்பட்ட ஊனமா பொண்ணே எனக்கு வேண்டான்னு ரொம்ப கேவலமா பேசினான். பாத்துக்கோ, சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுதான் இந்த காலத்துல மாப்பிள்ளைங்களும் சம்பந்தி வீட்டுக்காரங்களும் வராங்க. ஆனா உன்கிட்ட இருந்து கண்மணி கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம இதோ ஆறுமுகம் வந்திருக்கான். இவனை போய் நாம வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டோமேப்பா. கொஞ்சமாவது உன் மனசுக்குள்ள யோசிச்சுக்கோ. நல்லபடியா ஆறுமுகத்தை கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, அப்பத்தா, நீ இவ்வளவு தூரம் பேசிதான் என் கண்ணையே நீ திறந்து வச்சிருக்க. அதான் நான் ஆறுமுகத்தை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்க சாவித்திரி இருந்துகிட்டு, அண்ணே இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம எப்பேற்பட்ட குடும்பம், நம்ம குடும்பத்துக்கும் சொத்துக்கும் வசதிக்கும் கேவலம் இந்த கார் டிரைவர் அவன் வந்து கண்மணி கழுத்துல தாலியை கட்டுறதா? அண்ணே, நான் பார்த்த மாப்பிளையும் வேண்டாம், ஈஸ்வரி மதனி பார்த்த மாப்பிளையும் வேண்டாம். பேசாம நீங்களே ஒரு நல்ல பணக்கார வீட்டு மாப்பிளைய பார்த்து கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. கேவலம் இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேச உடனே சேது இருந்துகிட்டு, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுலாம் கிடையாது. ஏன் தங்கச்சி கண்மணிக்கு ஆறுமுகத்தை பிடிச்சிருக்கு. அதனால ஆறுமுகம் தான் கண்மணியோட கழுத்துல தாலியை கட்டுவான். ஆறுமுகம், அப்பா சொல்லிட்டாருல, நீ போய் மணமேடையில ஏறி உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல அங்க இருந்த ஈஸ்வரிக்கோ பயங்கர கடுப்பாகுது. ஆறுமுகமும் கண்மணியும் மணமேடையில ஏறி உக்காந்து எங்க ஆறுமுகம் கண்மணியோட கழுத்துலயும் நல்லபடியா தாலியை கட்ட 2 பேரும் இறங்கி வந்து மோகனா ராஜாங்கத்துக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க இங்க எல்லாருமே சந்தோஷமா ஆசீர்வதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, இங்க பாரு ஆறுமுகம், கண்மணி ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கோ. அது மட்டும் இல்ல, அந்த நந்தகுமார் மாப்பிள்ளைக்கு எம்புட்டு சொத்து நான் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னனோ அதை விட பல மடங்கு சொத்து உன் பேர்ல நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, ஐயா அது மட்டும் பண்ணிடாதீங்க ஐயா. என் அக்காவோட என் அக்கா எனக்கு அம்மா மாதிரி. அவங்களோட உயிரை காப்பாத்தின கண்மணி எனக்கு கடவுள் மாதிரி. சத்தியமா சொல்றேன், உங்க சொத்து எனக்கு வேண்டாம். கண்டிப்பா கண்மணியை நான் நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆறுமுகம் சொல்ல அங்க இருந்த எல்லாருக்குமே சந்தோஷமாகுது. கொஞ்ச நேரத்துல கண்மணியும் இங்க சேது சேது கிட்ட வந்து, அண்ணா, எங்க 2 பேரையும் நீ சேர்த்து வச்சுட்ட. ஆனா அண்ணி அண்ணி மட்டும் இல்லனா கண்டிப்பா இந்த குடும்பம் சிதறி இருக்கனே. நான் ஆறுமுகத்து மேல ஆசைப்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனோம். கடைசியில அண்ணி தான் எதேச்சியா வந்து எங்க கல்யாணத்தை நிப்பாட்டி வீட்ல பெரியவங்க பெத்தவங்களோட சம்மதத்தோட உன் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல ஆறுமுகத்தை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அண்ணே, அண்ணி மட்டும் இல்லனா இன்னொரு என் வாழ்க்கை என்னாகி இருக்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க. அண்ணி அண்ணிய தயவு செஞ்சு ஏத்துக்கன அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்ல, இது தமிழ்ச்செல்வி மட்டும் என்கிட்ட அந்த ஹோட்டல்ல போய் தங்கி என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லலைன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்க முடியாது.
கண்மணியோட வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் தமிழ்ச்செல்வி தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, ஏ கருப்பு, என்ன எதுக்கு எடுத்தாலும் தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வின்னு அவளை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, என் பொண்ணு என் பொண்ணு தன்னோட வாழ்க்கைய பணையம் வச்சு அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கா. தாமரை நினைச்சதுனால தான், அவளோட வாழ்க்கைய பணையம் வச்சதுனால தான் இப்ப கண்மணியோட வாழ்க்கை நிப்பாட்டப்பட்டுச்சு. இன்னும் கேட்டா எல்லாரும் என் பொண்ணு தாமரைக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு இங்க சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே தாமரையுமே, ஆமா மாமா, நான் தான் போனேன். அங்க என்னையே வீடியோ எடுத்து என்னையே கேவலமா நடத்தலான்னு பார்த்தானுங்க. கடைசியில பார்த்தா உண்மையை கண்டுபிடிச்சது நான் தான் அப்படின்னு இங்க தாமரைய சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அது சரி, நீயும் தான் பண்ணிருக்க. ஆனா தமிழ்ச்செல்வி சொன்னதுனால தானே இந்த விஷயத்த கேட்டு நீங்க எல்லாரும் அங்க போயிருக்கீங்க. அப்போ தமிழ்ச்செல்வினால தானே இந்த உண்மை வெளியே வந்திருக்கு. சேது, நீயே சொல்லு. தமிழ்ச்செல்வி உன்கிட்ட எத்தனையோ தடவை இந்த மாப்பிள்ளை ஒரு கேடு கெட்டவன் சொல்லியிருக்கா. ஆனா நீ எதுக்காகப்பா இப்படி எதையுமே விசாரிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ண பார்த்துட்ட? இன்னும் கேட்டா தமிழ்ச்செல்வி தான் இந்த குடும்ப மானத்தை காப்பாத்திருக்கா. யாரு என்ன சொன்னாலும் அது தமிழ்ச்செல்விக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே அங்க ராஜாங்க இருந்துகிட்டு, தமிழு, ஒரு நிமிஷம் இங்க நில்லு. ஆமா, நீ இப்போ எங்க போற? நம்ம வீட்டு கல்யாணம் நடக்கும்போது எதுக்காக நீ வெளியே போகணும்? இங்கே நில்லு. பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதை கேட்டதும் இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, இல்ல, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. கண்மணிக்கு நான் அண்ணி. அவளோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதனால தான் இப்போ வரைக்கும் நான் இங்க இருந்துகிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி கிளம்ப, உடனே அங்க இருந்த சேதுவோ தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி இழுத்து, என்ன மன்னிச்சிடு தமிழு. நான் உன்னை என்னதான் காயப்படுத்தி பேசியிருந்தாலும் நீ இந்த அளவுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துருப்பேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. நீ எங்க வீட்டு கடவுள் தான். அப்பத்தான் சொன்ன மாதிரி எங்க வீட்டு குலதெய்வம் நீ. எங்கேயும் போக வேண்டாம். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முதல்ல இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனதும் கோர்ட்டுல கொடுத்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன். இனி நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சேது சொல்ல, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, நல்லா இருக்குதே. என்ன சேது, அவ வயித்துல துணி மூட்டைய வச்சு மறைச்சு உண்மையெல்லாம் மறைச்சாலே, அது உனக்கு இப்ப ஞாபகம் வரலையா? எல்லார் மத்தியிலயும் அன்னைக்கு வளகாப்பு நடத்தும் போது எல்லார் முன்னாடியும் இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தினாலே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்னமோ மருமக பொண்டாட்டின்னு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு சேது, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல அவளை வெட்டி விடுறதா நினைச்சல, அப்படியே வெட்டி விட்டதாவே இருக்கட்டும். மறுபடியும் எதுக்காக ஒட்டிக்கணும்? ஏய், போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல, உடனே அங்க சேது இருந்துகிட்டு, இங்க பாருங்க அத்தை, இது என்னோட வாழ்க்கை. அன்னைக்கு ஏதோ கோவத்துல தமிழ்ச்செல்வி எந்த இடத்துல வந்து பேசணுமோ அந்த இடத்துல பேசாம ஒயின் ஷாப்புக்கு வந்து பேச வச்சுதான் ஏதோ புத்தி கெட்டு போய் அவகிட்ட நான் தப்பு தப்பா பேசிட்டேன். தமிழு, என்னை மன்னிச்சிடு. அத்தை பேசுறதையும் நீ மனசுல வச்சுக்காத. நீ என் கூட வா, நாம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சேது தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்ல, தமிழ்ச்செல்வியோ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம நின்னுக்கிட்டு இருக்க. உடனே அங்க வந்த ராஜாங்கம், தமிழ், என்னை மன்னிச்சிருமா. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தின குலதெய்வ நீ. ஒன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாங்க ஏதேதோ பேசிட்டோம். இங்க பாரு சேது, அந்த கோர்ட்டுல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கு. இனிமே தமிழ்ச்செல்வி தான் நம்ம வீட்டு சின்ன மருமக அப்படின்னு ராஜாங்க சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, ஏய், என்னடி இன்னமும் முழிச்சுக்கிட்டு திரு திருன்னு நின்னுகிட்டு இருக்க? சீக்கிரமா நான் உன் கூட சேர்ந்து வாழறேன்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொல்லு. இனிமே 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு அப்பத்தா சொல்ல, அங்க வந்த மோகனாவுமே, அம்மாடி தமிழு, என்னை மன்னிச்சிருமா. திடீர்னு கண்மணியை காணுங்கிறதுக்காக பயந்து போய் ஆறுமுகமும் கண்மணியும் எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அதுக்கு காரணம் நீதான் இருப்பியோன்னு சொல்லிட்டு உன்னை ஏதேதோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மோகனாவுமே பேச, உடனே அங்க ஈஸ்வரியோ அங்க இருந்து தமிழ்ச்செல்விய முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. தமிழ்ச்செல்வியோ சேதுவோட கைய பிடிச்சு இங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சித்ரா இருந்துகிட்டு, அம்மா, என்னம்மா இது? இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சு எப்படியாவது அதுல பாதி பங்கு நீ வாங்குவன்னு பார்த்தா கடைசியில உன் முகத்துல இப்படி அந்த தமிழ்ச்செல்வி கரிய பூசிட்டாலே. இப்ப கூட காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தாம்மா. அவளை சும்மாவே விடக்கூடாதுமா. முதல்ல போஸ் இந்த வீட்டை விட்டு போனதுக்கும் அவ தான் காரணம். இப்போ இதுக்கும் அவ தான் காரணம். நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல,
நீ சொன்ன மாதிரி என்னை எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கா. அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா, இந்த இடத்துல என்ன அவமானப்படுத்தினதுனா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. கண்டிப்பா இவள அந்த வீட்ட விட்டு வெளிய தொரத்தாம விடவே மாட்டேன்.